சப்ஜெக்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது இந்த 1, 5, 9 தான். இப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம்னா நாடி, பிரிகினந்தி நாடி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த 1, 5, 9க்கு 100 மார்க்கு, 75க்கு வந்துட்டு சாரி 7க்கு வந்து 75 மார்க் கரெக்டா? ஆமா அதுக்கடுத்து இந்த 2க்கு வந்துட்டு 50 மார்க். ஓகேவா? ஆமா. சரிதானே? ம் ரைட். இப்போ இப்ப என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி வரை என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சனி இங்க இருக்கிறாரு, கேது இங்க இருக்கிறாரு, சந்திரன் இங்க இருக்கிறாரு, புதன் இங்க இருக்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சனி பிளஸ் கேது பிளஸ் சந்திரன் பிளஸ் புதன், இப்படி சொல்லிடுவீங்க கரெக்டா? ம் ஆமா எல்லாத்தையும் ஒண்ணு போல இணைச்சு வச்சு சொல்லிடுவீங்க. ஏன்னா ஆமா 1, ஆமா 5, 9 பிளஸ் 7 அப்படின்றதுனால இப்படி சேர்த்து வச்சு சொல்லுவீங்க கரெக்டா? ஆமா ஆமாய்யா. இப்போ ஆமா ஆமா. இது நாள் வரை நீங்க இப்படிதான் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். ரொம்ப டீப்பா உண்மையிலே அந்த கிரகத்துக்கு இந்த கிரகத்துக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரியா? சரி. இப்போ இந்த ராசியில ம், சூரியன் இருக்கிறாரு, 5 டிகிரில இருக்காரு. சரியா? அதுக்கடுத்து சந்திரன் இருக்கு, 15 டிகிரில இருக்கு. சரியா? அதுக்கடுத்து செவ்வாய் இருக்காரு, 25 டிகிரில இருக்காரு. சரியா? இதுல சூரியனோடு இணையக்கூடிய கோள்கள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். ஐயா வீடியோ அப்படியே ஸ்டக்காகி நிக்குதே. ப்ளே ஆகுதா வீடியோ? ஆ ஓகேவா? சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன் நட்புக்கோள்களா சார்? போர்டு நல்லா தெரியுதா? போர்டு கிளியராக இருக்கா? நல்லா தெரியுது சார். போர்டு மட்டும் Clear ஆ? தான் தெரியுது, வேற யாரும் இடையில தெரியுறாங்களா? தெளிவா இல்ல தெரியுது. போர்டு மட்டும் தானே தெரியுது. ஆமா சார். ரைட். இப்போ போர்டு ஒரு மட்டும் ராசி தெரியுது. கட்டத்துக்குள்ள இதான் ராசி கட்டம், ஒரே ராசிக்குள்ள இந்த 3 கிரகமும் இருக்கு. இதுக்கு வந்து என்ன பிடிச்சீங்க? சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே சேர்ந்து இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க கரெக்டா? ஆமா. ஆமா சரியாதானே? சார். ஆனா இப்ப என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த சூரியன் வந்துட்டு சந்திரன் பிளஸ் செவ்வாயோட தொடர்புல இருக்கு இங்க. ஏன்னா சூரியன் 5 டிகிரி. சரியா? சூரியன் 5 டிகிரில இருக்கு. 5 இதுக்கு டிகிரி. அடுத்துதான் 6 வரும், 6க்கு அடுத்து 7 வரும், 7க்கு அடுத்து 8, 9, 10, 11, 12, 13, 14, அதுக்கு அடுத்து 15 வரும். சந்திரன் சூரியன் வந்து சந்திரன் தொட்டுரும் 15னா. ஓகேவா? சரிங்க. அதுக்கு அடுத்து 15 முடிச்சா 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25னா செவ்வாயை தொட்டுரும் அந்த சூரியன். தொற்றுமா தொடாதா? தொடும். ஓகேவா? ரைட். வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ சூரியன் இந்த கிரகங்களோட பிரதானமா தொடர்புல இருக்கு. இப்போ சந்திரனை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சந்திரன் எந்த கிரகத்தோட தொடர்புல இருக்கு? சந்திரன் ஆனது 15ல நிக்கிறாரு. புனர்பூசத்துல இருப்பாரு. பூசம். ஐயா, எப்பா கேக்குறப்பெல்லாம் இந்த பதில சொல்லாம சந்திரன் 15 டிகிரில நிக்காரு. இப்போ இதுக்கு அடுத்து அவர் எந்த கிரகத்தை போய் தொடர்பு கொள்வாரு? தொடர்பு கொள்றது. செவ்வாய். செவ்வாய். ஏன் செவ்வாயை போய் தொடர்பு கொள்றாரு? ஏன்னா 15க்கு அடுத்து 5 வருமா, 25 வருமா? 15 வரும். 15க்கு அப்புறம் 25 வரும். என்னையா இப்படி ரொம்ப நேரம் படிச்சதுனால கன்ஃபியூஸா இருக்கா? அதுல பாருங்க, சந்திரன் இங்க இருக்கு. சரியா? ஆ, ஆ, சந்திரனுக்கு வயசு 15 சார். 15க்கு அடுத்து 25. 25 வயசு தானே வரும். மறுபடியும் 5 வயசா வரும், வராதுல்ல? அப்படின்னு வச்சுக்கோங்க. செவ்வாய். அப்போ ஒரு கிரகம் நிக்குதுன்னா அதுக்கு அடுத்து என்ன கிரகம் இருக்கோ அது கூட தான் அது தொடர்புல இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற கிரகத்தோட தொடர்பு பண்ணாது. புரியுதா? சரி, இது புரியுதா புரியலையா? புரியுது. எல்லாத்துக்குமே முன்னாடி உள்ள புரியுதா? எல்லாத்துக்குமே புரியுதா? புரியுது. அடுத்தடுத்து உதாரணம் கேட்பேன், பதில் சொல்லணும்.
சரி, இப்ப அடுத்த உதாரணம் பார்ப்போம். சரியா? இப்போ இங்க சனி இருக்காரு, அதுக்கு அடுத்தது கூட சுக்கிரன் இருக்காரு. சரியா? சுக்கிரன் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சுக்கிரன் வந்துட்டு 30ல இருக்காரு, சனி வந்து 15ல இருக்காரு. சரியா? சுக்கிரன் வந்துட்டு 30 டிகிரில நிக்காரு, சனி 15 டிகிரில நிக்கி. அப்போ சனி கூட இன்னொரு கிரகம் போட்டுக்கிடுவான். வேற ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்க. சார் 2 கிரகம் போதும் எல்லாத்துக்கும். சில 3 கிரகம் போட்டீங்க, இப்ப 2 கிரகம் போதும். இது சொல்லுங்க. சரி சொல்லுங்க, சனி வந்துட்டு எந்த கிரகத்தோட பிரதானமா இணைஞ்சிருக்கு? உம், சுக்கிரன் கூட. சனி 15 டிகிரில நிக்கி, சுக்கிரன் ஆ, 30 டிகிரில நிக்கி. சனி ஆமா. எந்த கிரகத்தோட பிரதானமா இணைஞ்சிருக்கு? சுக்கிரன் கூட. மிச்சம் எல்லா பேரும் ஏதாவது பேசக்கூடாது, மௌன விரதமா. சுக்கிரன் சுக்கிரன் தான் சார். சனி பக்கத்துல சுக்கிரன். சனி 15ல நிக்கி, சுக்கிரன் 30. அதனால இது போய் அதை போய் தொற்றுது. கரெக்டா? சரிதானே? அப்ப சரிதான் சார். சனின்ற கிரகம் சுக்கிரனோட தொடர்புல இருக்கு. அப்ப சுக்கிரன் அப்படின்ற கிரகம் எந்த கிரகத்தோட தொடர்புல இருக்கு சொல்லுங்க. பூமாரி சார், உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது. சொல்லுங்க. அது அதுல ஒரு திருவம். அதாவது இது அந்த 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 3 நட்சத்திரம் இருக்கு, அதுலதானே சார் தொடர்புல. அதைத்தானே கேக்குறீங்க? நட்சத்திரம் வேண்டாம் சாமி. ஆ, அதாவது என்ன சொல்றேன்னா, 30 பாகையில நிக்கி, இது 15 பாகையில நிக்கி. சரிங்க. ஒரு ராசி கட்டம் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு 30 ராசி கட்டமும் 30 பாகையால் ஆனது. கரெக்டா? ஆமா, 30 ஒவ்வொரு பாகை. ராசி கட்டையும் 30 பாகையில் நிக்கி. இதுக்கு நட்சத்திரத்துக்குலாம் நீங்க போக வேண்டாம், நம்ம சரி பாகையை சரி. மட்டும் வச்சு சொல்லுவோம். சரியா? இந்த இது நட்சத்திரத்தை இது பார்க்க வேண்டாமா? நம்ம பார்க்க வேண்டாம். சரி 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 சரியா? சரி. 30 பாகை இருக்கிறத ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல சனின்ற கிரகம் 15 பாகையில நிக்கும். ஆ, சரிங்க. சரியா? அப்போ ஆ, 30 பாகையில சுக்கிரன் அப்படின்ற கிரகம் இருக்கு. ஆ, சரிங்க. அப்போ சனின்ற ஓகே. கிரகம் எதை போய் தொடுது? சுக்கிரனை. கரெக்டா? சுக்கிரனை தொடுது. சுக்கிரன். சுக்கிரன் வந்து ஆமா 30 டிகிரியில நிக்கான். ஆமா அவன் எந்த ஆமா. கிரகத்தோட தொடர்புல இருக்கான்? மீன ராசியில எதுவும் கிரகம் இருந்தா அது கூட தொடர்புல இருக்கும். அப்ப இங்க எந்த கிரகமும் நான் எழுதவே இல்லைல்ல. அதான் மீன ராசியில எதுவும் கிரகம் இருந்தா அது கூட தொடர்புல இருக்கும். இல்ல ஆனா நான் கிரகம். எழுதல இல்லையா? தொடர்புல இல்ல, எந்த கிரகத்தோடயும் தொடர்புல இல்லைன்னு சொல்லி சொல்ல வேண்டியது. ஆ, புரியுதா நான் சொல்றது? சார், இந்த சனின்ற கிரகம் ஒண்ணுமே இல்ல. சுக்கிரன் கூட தொடர்புல இருக்கு, ஆனா சுக்கிரன் எந்த கிரகத்தோடயும் தொடர்புல இல்ல. இதுதான் பதில். சரியா? புரியுதா? புரியுது. சரி, சரி. சார் நீங்க ஒரு கட்டத்துல ரெண்டு கிரகத்தை தான் போடுறீங்க, மத்த கட்டத்தை போடவே இல்லை. அது எப்படி கணிக்கிறது தொடர்புல இல்ல அப்படின்னு? ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு சின்ன பிள்ளை மாதிரி நான் பச்சை பிள்ளையா ஒவ்வொரு கட்டமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா மொத்தமா எழுதி போட்டேன்னா அவ்வளவுதான், பைத்தியம் பிடிச்சு போவோம். சரி 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 ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒவ்வொன்னா வச்சு மெல்ல சொல்லித்தரேன். சரி. சரியா? சரி, இப்போ அடுத்தது. ம்? இப்ப இங்க ராகு இருக்காரு. ராகு 15 டிகிரியில நிக்கி. சரியா? சூரியன் இருக்காரு. சூரியன் வந்து 10 டிகிரியில இருக்காரு. சரியா? சரிங்க. அதுக்கு அடுத்தது இங்க கூடவே சந்திரன் இருக்காரு. சந்திரன் வந்துட்டு 20 டிகிரியில நிக்காரு. சரியா? ம். இப்போ சூரியன் பிரதானமா இணையக்கூடிய கிரகங்கள்லாம் எது எது? புதன். புதன் மூணு கிரகம் தானேயா எழுதி வச்சிருக்கேன், புதன் எங்கேயா இருக்கு? இல்ல சார், நீங்க சூரியனோட இணையக்கூடிய கிரகம் தானே கேட்டீங்க. இப்போ சூரியன் எந்த கிரகத்தை போய் தொட போகுது?
இவன் மேல ராகு சந்திரன் இருக்கு, ராகு இருக்கு, சனி இருக்கு. வியாழக்கிழமையோட போவோம் அப்படின்னாரு. நான் சொல்லுங்க. ஏதாவது பதில் சொல்லுங்க சார். சார் ராகு சார். என்னென்ன கிரகத்தை ராகு கேட்டேன். 25னா கீழே கீழே வரணும்னா ராகு இருக்காரு. ராகு 15 டிகிரில இருக்காரு. அதுக்கு கீழே சூரியன் எந்த கிரகத்தை பிரதானமா தொட போகுது? சூரியன் ஒரு கிரகத்தை தொடாதா சார்? சார் குமார் சார், நீங்க கொஞ்ச நேரம் கிளாஸ கவனிக்க முடியுங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க, பதில் சொல்லாதீங்க. எனக்கு படபடன்னு வருது. நான் 7 மணில இருந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். பயிரெல்லாம் வலிக்கி. சரி சொல்லுங்க. சரியா? ஒரு ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? நான் அன்னைக்கு வரல, கிளாஸ்க்கு வரல. ஓகே சார். அதான் புரியல எனக்கு. ரைட், போய் வீடியோவை போய் பாருங்க. சரியா? ஒரு ராசி கட்டத்துக்குள்ள 3 கிரகம் இருக்குன்னா 3மே தொடர்புல இருக்குன்னு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். இப்ப என்ன சொல்லி தர்றேன் அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுதோ அதோட மட்டும்தான் தொடர்புல இருக்கு. இந்த கிரகத்துக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா தொடர்புக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? சூரியன் 10 டிகிரில இருக்காரு. சூரியன் எப்படி போவாரு, சுத்துவாரு? நேர்கதியில சுத்துவாரா, எதிர்கதியில சுத்துவாரா? முன்னாடி நேர்கதிர். நேர்கதி. அப்ப சூரியன் 10 டிகிரில இருக்காரு. அப்ப அதுக்கு அடுத்து என்ன டிகிரிக்கு போவாரு? 11, 12, 13. ஆயாவா? சொல்லு, எல்லாரும் சொல்லுங்க. அதான் சார் நீங்க அதே மாதிரி ராகு வந்து ரிவர்ஸ். பூமாரி சார், இங்க சூரியன் எத்தனை டிகிரில நிக்காரு? 10, 10க்கு அடுத்து என்ன வரும்? 11, 12, 13. சரி, 11ல வருமா? 11க்கு அடுத்து என்ன பூமாரி சார் வரும்? அப்படியே ஒவ்வொன்னா சொல்லுங்க பாப்போம். 12, 13, 14, 15. அப்ப ராகு நிப்பாட்டுங்க. 15 நிப்பாட்டுங்க. 15 கிட்ட வரும்போது இந்த ராகுவோட தொடர்பாகி போகுமா? ஆமா. அப்போ ராகு எழுதிட்டேன். அப்ப ராகு அடுத்தது 15க்கு அடுத்து அப்படியே என்னங்க? 15, 16, 17, 18, 19, 20. நிப்பாட்டுங்க. 20 கிட்ட நிப்பாட்டுங்க. 20ல தானே சந்திரன் நிக்கான். அப்ப ஆமா. சந்திரனோட தொடர்புல வருமா? அப்ப 3 பேர்ல தொடர்பு கொண்டுதான் இருக்காரு. வெரி குட். அப்ப சந்திரன் எழுதியாச்சா? முடிஞ்சு போச்சா? ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகுவோட பிரதானமா தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் என்ன சொல்லுங்க பாப்போம். ராகு எப்படி சுத்தம்? ரிவர்ஸ்ல சுத்தம். ராகு எப்படி சுத்தம்? ரிவர்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ். பேக்ல சுத்துவாரு. பேக்ல சுத்துவாரா? அப்ப 15க்கு அடுத்து என்ன எண்ணணும்? 15க்கு அடுத்து 16, 17, 18 வரணும். 14. 14, 13, 12. பூமாரி சார் எப்படிங்க? 15க்கு அடுத்து என்ன வரும்? 14. 14க்கு அடுத்து என்ன? அப்படி மெல்ல வாசிங்க பார்ப்போம். 14, 13, 12, 11, 10. நிப்பாட்டுங்க. 10ல ஒரு கிரகம் இருக்குல்ல? ஆமா, 10ல சூரியன் இருக்கு. சூரியன் அப்படின்னு போடணும். சரி, சூரியனை தொடர்பு வச்சிருச்சு. சந்திரன் 20 டிகிரில நிக்கான். கரெக்டா? ஆமா. ராகு 15ல நிக்குது. அப்படின்றப்ப இந்த ராகுவால சந்திரனை வந்து தொட முடியாது. புரியுதா? ஏன்னா ராகுக்கு பின்னாடி ஒரு 5 ஸ்டெப்புக்கு பின்னாடி வந்துட்டு சந்திரன் இருக்கு. வித்தியாசம் புரியுதா? புரியுது. ரைட். அதுக்கு அடுத்து இப்ப சந்திரனுக்கு பார்ப்போம். சந்திரனோட பிரதானமா என்ன கிரகம் தொடர்பு கொள்ளுது? கிரகம் இல்லை. 20ல இருக்கு. சரியா? 20 இல்லை. பாகையில இருக்கு. இல்லை தொடர்பு கொள்ள முடியல. இருக்கிறதுலே ஹை டிகிரி வந்துட்டு இந்த சந்திரன் தான். கரெக்டா? 20 டிகிரில நிக்கி. 20 டிகிரிக்கு அப்புறமா எந்த கிரகமுமே இல்ல. இருக்கா இல்லையா? இல்ல சார். இல்ல. இப்ப இந்த கான்செப்ட் புரியுதா? புரியுது சார். நல்லா புரியுது. நல்லா புரியுதா? புரிஞ்சிச்சு. இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட் வைப்போமா? இவங்க கூடவே செவ்வாயும் இருக்கிறாரு. சரியா? செவ்வாய் 25 டிகிரில நிக்கிறாரு. ஆனா வக்கரமா இருக்காரு. வக்கரமா இருக்காரு. ஆமா, செவ்வாய் வக்கரம் 25 டிகிரில நிக்கிறாரு. இந்த செவ்வாய் எந்தெந்த கிரகத்தோட பிரதானமா இணையும் சொல்லுங்க.
செவ்வாய் ரிவர்ஸ்ல வக்கரமா வரும். சந்திரன், சந்திரன், ரிவேர்ஸ் ராகு, பின்னோக்கி சந்திரன், சூரியன். வருவாரு. ரிவர்ஸ்ல ராகு, சொல்லுங்க சூரியன். பூமாரி சார், நீங்க சொல்லுங்க ரிவர்ஸ்ல. ரிவேர்ஸ்ல வந்து இப்ப 25 சார். 25. அப்ப 25, 24, 23, 22, 21, 20, நிப்பாட்டுங்க. 19. 20ல சந்திரன் வந்துடுறான். அப்ப சந்திரன் கூட தான் இந்த செவ்வாய் தொடர்புல இருப்பான். சரியா? சரி சரி. அடுத்தது அப்படியே வாங்க. 20, 19, 18, 17, 16, 15 ராகு. வெரி குட். அடுத்து என்ன கிரகம்? 14, 13, 12, 12, 11, 10 சூரியனை தொடுது. ரைட், சூரியன். ஓகே, கான்செப்ட் புரியுதா? இதே அப்ப அந்த 4 கிரகம், அது செவ்வாய் கிரகம் வந்து 4 கிரகத்தையும் தொடர்புல இருக்கு. தொடர்புல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப டிகிரி வைஸ் எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரே ஒரு ராசி கட்டத்துக்குள்ள சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஆமா. 2 ராசி கட்டத்துக்குள்ள அதுக்கு அடுத்து நான் சொல்லி தரப்போறேன். இது வக்கரத்துக்கு, வக்கரம் இல்லைன்னா முன்னோக்கி தானே சார் நம்ம பார்க்கணும். ஆமா, அப்பங்க வந்துட்டு எந்த கிரகத்தோடயும் தொடர்புல இருக்காது. அப்ப தொடர்புல இல்லைன்னு அர்த்தம். ஆமா, அதேதான். இப்போ அதுக்கு அடுத்தது பார்க்க போறது. இதை வச்சு பலன் மாறாம நம்ம பலன் சொல்லணும். புரியுதா? சரி சரி சரி. உண்மையிலேயே அவன் தம்பிக்கு என்ன வேணும், அவங்க அண்ணனுக்கு என்ன வேணும் அப்படின்றத பக்காவா இதை வச்சுதான் சொல்ல முடியும். இப்போ அதுக்கு அடுத்தது ஒன்ன மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்க பாப்போம், சூரியனோட பிரதானமா இணையக்கூடிய கிரகங்கள் எல்லாம் என்னென்ன, அதெல்லாம் இணையும் சொல்லுங்க. சூரியனோட சார் சூரியன், சனி, வியாழன். வெரி குட். அடுத்து வேற அடுத்தவங்க சொல்லுங்க. பூமாரி சார் சொல்லுங்க நீங்க. ஃபர்ஸ்ட் சூரியன் இங்க இருக்கா? ஆமா. ரூல் என்ன? 1, 5, 9, 7. ஆமா. கரெக்டா? சூரியன் எத்தனை டிகிரில இருக்கு? 10 டிகிரில. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த சூரியன் 1ல வச்சு பார்க்கும்ல, வேற ஏதாவது கிரகம் இருக்கா அந்த 1வது கட்டத்துல? கிடையாது. அப்போ இந்த கிரகத்தை அதுக்கு அடுத்தது 5வது கட்டத்துல வச்சு பார்க்கணும். சரி. இந்த சூரியனை இங்க வச்சு பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 10 டிகிரில இருந்து ஆரம்பிக்குமா? ஆமா. அப்ப சந்திரன் வந்து 5 டிகிரில தானே இருக்கு. ஆமா. அப்ப இந்த சூரியன் வந்து இந்த கட்டத்துக்குள்ள தொடாது. சரி. சரியா? சரி, அதுக்கு அடுத்தது 7க்கு போய் வச்சு பார்ப்போம். சூரியனை 10 டிகிரில வச்சோம்னா எந்த கிரகத்தை தொடும்? சனியை தொடும். சனியை தொடுதா? ஏன்னா சனி 2 டிகிரி. ஆமா. அதுக்கு அடுத்தது இந்த சூரியன் வந்துட்டு இங்க வச்சு பார்ப்போம். ஆ. சரியா? இங்க வச்சு பார்த்தா குருவை தொடுவாரா மாட்டாரா? தொட மாட்டாரு. என்ன 25ல நிக்குது, இங்க 10ல இருக்கு. 10ல இருந்து வச்சோம்னா 10, 11, 12, 13, 25 அதுக்கப்புறமா தானே வரும். சரி சரிங்க சரி. புரியுதா? இந்த சூரியன் 1, 5, 7, 9 இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும்? இந்த சூரியனை போய் வச்சு பார்க்கணும். சூரியன் 10 டிகிரி சந்திரனை தொடுமா தொடாதா? தொடாது. அப்ப இங்க வச்சு பார்ப்போம். சூரியன் 10 டிகிரி சனியை தொடுமா தொடாதா அப்படின்னு வச்சு பார்க்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது சூரியன் 9 டிகிரி 10 டிகிரி 10 டிகிரி சூரியன் 9வது கட்டம். குரு 25 டிகிரில இருக்காரு. தொடுவாரா மாட்டாரா? தொடுவாரு அப்படின்னு அர்த்தம். சரியா? சரிங்க சார் வேற யாராவது எனக்கு கூட பேசுங்க. அவர் ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. 9 விளக்குனதுலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது.
சாப்பந்து. சரி, இது நாடிச்சோடு தான். சரி. சரியா? அப்போ என்ன ம். ஆயிருது? இந்த சூரியன் பிரதானமா சந்திரனை தொடாது. சந்திரனை தொடாது, சனியை தொடும். சனியை ம். தொட்டதுக்கு அப்புறமா குருவை தொடும். குருவத்தோடும். கரெக்டா? ஆமா ஆமா. புரியுதா? 5. ஆமா, 5, 7, 9. சரி. அப்போ இந்த சந்திரனை தொடாது. ரைட் தானே? ஓகே ஓகே சார். நல்லா ஓகே புரியுது சார். நல்லா புரியுதா? ஆ. எனக்கு உண்மையிலே கிடா வெட்டி சோறு போடணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உண்மைதான். கண்டிப்பா போட்டுருவோம். கிடா வெட்டி போட்டுருவோம். ரெட்டை கிடா வெட்டி போட்டுருவோம். கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் சர்டிபிகேட் ஆமா. கொடுக்கணும். ஐயா, இந்த மாதிரி உயிரை வாங்கக்கூடாது. தலையெல்லாம் சுத்துது. சார் சரி. சார் ஒரு சின்ன டவுட். ஆ, போச்சு. இது நாடிச்சோடுல நம்ம அந்த இந்த பார்வையை வச்சு பார்க்க கூடாது. பார்வையெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். 1 விடவே 5 கூடாது. 9 7 1, அப்பதான். 7 இதைத்தான் பார்க்கணும். ஆ, அப்ப அப்ப சூரியனுக்கு 7, சனிக்கு சனியை பார்க்காரு. அப்ப 9ஆம் 9க்கு வேலனை பார்க்காரு. இப்படித்தான் பார்க்கணும். ஆமா. சரி சரி. வெரி குட். டவுட் கேட்டது வெரி குட். சரி. இப்ப சந்திரனுக்கு எந்தெந்த கிரகம்லாம் பிரதானமா வரும் சொல்லுங்க. சந்திரன் என்ன பண்ணணும்? இது 1வது கட்டமா வச்சுக்கணும். 1, 5, அதுக்கடுத்தது 7, 8, 9 அப்படின்னு சொல்லி வச்சு பாருங்க. வச்சு பார்த்து சொல்லுங்க. என்ன பலன் வருது? எந்தெந்த கிரகத்தோட எல்லாம் பிரதானமா சந்திரன் இணையும் சொல்லுங்க. 3, 3. சந்திரன் சூரியனை தொடுது. சந்திரன் யார தொடுது? சூரியன் சூரியன். தொடுது. 3, 3, 2, 5, 7. சொல்லு சாமி. அப்படி வரிசையா சொல்லு சாமி. அழகா சொல்லணும். எதனால இதை சொன்னேன் அப்படின்னு. சார், சந்திரன் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, குருவை தொடுதலா சார்? முத 3, 2, 5, 9ல என்ன கிரகம் இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க. அதுக்கு அடுத்து அதை பாகை வாரி அடுக்கிக்கலாம். சரியா? இப்ப சந்திரன் குருவை தொடுதார்ல சார்? 5, 5 சரியா? அதுக்கப்புறம் சூரியனை தொடுது. நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். வரமாட்டேன்னீங்களா? ஏன் லோட் ஆகுது? உள்ள போக மாட்டேங்குதா? உள்ள போக மாட்டேங்குதா? என்ன சொல்லு? ஐயா அது வேற லிங்க். இது வந்து கலிங்கமுத்துங்கிறதுல வரணும். கலிங்கமுத்துட்ட வரணுமா? கலிங்கமுத்துன்னு வருது பேரு. அது வரும்யா. எல்லாம் ஒரே லிங்க் தான்யா. மாறவே மாறாதியா. இல்ல இவ்வளவு நேரத்து வரைக்கும் நான் மண்டாடி இருக்கேன். இவ்வளவு நேரத்து வரைக்கும் எனக்கு அந்த லிங்க்ல கிடைக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் இன்னொரு இதுல இவ்வளவு பெரிய போனதான் கிடைச்சது. சம்பவமா இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னியாயா வரமாட்டேக்கின்னு. நானே இவ்வளவு நேரம் காமன் நேரம் போராடிதான் உள்ள வந்திருக்கேன். சொல்ல வேண்டாமாயா? வெங்கட் சார் அப்படியே அப்படியே லைன்ல இருங்க. என்ன பிள்ளைகளோ இப்படி இருக்கீங்களேயா விவரம் இல்லாம. அது எப்படி சார்? அதே கிளாஸ்ல தானே இருந்துச்சு. அப்படி எப்படி காலாவது பண்ணிருக்க வேண்டாமா? லிங்க் வரல, உள்ள போல அப்படின்னா உடனே கால் பண்ணிடணும். ஐயா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அது எப்படி கனெக்ட் ஆகாம இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரே ஐடி தான். ஐடி மாத்தவே இல்லை. எத்தனை தடவை நான் அனுப்புனாலும் அந்த ஒரு ஐடி தான் வருது. மெசேஜ் வந்துருச்சு சார், போன வீடியோ நடத்தினீங்களே அதுலயே தான் கண்டினியூ வருது. ஆமா ஆமா, பழைய இதெல்லாம் கண்டினியூ வருது. அதுலதான் வருது. பழைய இதுல தான் வருது. அப்படியா? ஆமா, இப்ப நீங்க அனுப்புறதுல நம்ம புது ஜூம்ல இதுலயே வரல. ப்ளூ கலர் தான் காட்டுது. பழைய இதுல தான் நல்லா டக்குன்னு உடனே கிடைச்சிருது. சார் லிங்க் ஆகுதா சார்? இப்பதான் மெசேஜ் வருது எல்லாத்துக்கும். எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா வெங்கட் சார்? புரியுங்க சார். ப்ளீஸ் வெயிட்னா எனக்கு காட்டல. புரியுங்க 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 புரியுங்க. எத்தனை பேர் வெயிட் பண்றாங்கன்னு தெரியல.
வெங்கட் சார் லிங்க் கிளிக் பண்ண வர மாட்டேங்குதா என்ன? கொடுங்க, நான் ரீக்ளைம் போஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு பார்க்கறேன், செக் பண்றேன். ஏன் சார் இப்போ ஓகேவா? பாருங்க, உங்களால வர முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. அதே ஐடி தான். ஓகேவா? உள்ள வந்துட்டீங்களா? வந்துட்டாரு. Right. லிங்க் ஏதாவது கனெக்ட் ஆகல அப்படின்னா உடனே எனக்கு கூப்பிட்டுருங்க. சரியா? சரி. இப்போ என்ன பண்ணணும்? சந்திரனுக்கு என்னென்ன கிரகங்கள் பிரதானமா இணைஞ்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். குரு இணைஞ்சிருக்காரு சார். ஃபர்ஸ்ட் சந்திரனுக்கு 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன? குரு 25 டிகிரில நிக்கிறாரு. சரியா? அதுக்கடுத்து சூரியன் எத்தனை டிகிரில? 10 டிகிரில நிக்கிறாரு. கரெக்டா? சந்திரன் வந்து 5 டிகிரி. கரெக்டா? ஆமா. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ஆமா சார். எஸ் சார். சரி, இப்ப இங்க சந்திரன் இருக்காரா? 1, 2, 3, 4, 5. இங்க சந்திரன் 5 டிகிரில இருக்காரு. கரெக்டா? 5ல ஆமா. வச்சு குருவுக்கு போனோம் அப்படின்னா 25 குரு. இப்ப இதே சந்திரனை 7, 8, 9 இங்க வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சூரியன்கிட்ட போறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும்? சூரியன்கிட்ட போறதுக்கு இப்போ இந்த கிரகங்கள்லாம் 1, 5, 9 பார்க்க வேற வேற மாதிரி இருந்தாலும் எல்லாம் ஒரே திசையில தானே இருக்கு. ஆமா ஆமா புரியுதா? ஆமா அந்த கான்செப்ட்ல தானே 1, 5, 9 நம்ம இணைக்கிறோம். ஆமா அப்போ ஒரே திசையில இருக்கும்போது என்ன பண்ணுது அந்த கிரகம்? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற கிரகத்தை தான் ஃபர்ஸ்ட் தொடும். கரெக்டா? ஆமா. சந்திரன் 5 டிகிரில நிக்கான், குரு 25ல நிக்கான், சூரியன் 10ல நிக்கான். அப்போ இந்த சந்திரன் ஃபர்ஸ்ட் சூரியனை தொடுவானா குருவை தொடுவானா? குருவத்தான் தொடும் first. சூரியன் சூரியனை தான் தொடும். சரியா? இதா இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். சந்திரன் 5 டிகிரி, சூரியன் 10 டிகிரி, அதுக்கடுத்துதான் குரு 25 டிகிரி. சரியா? புரியுதா புரியலையா? புரிஞ்சுது புரியுது சார். ஓகே சார். புரியுதா அப்போ சாமி? அப்ப முதல்ல இந்த 2, 3 கூடயுமாயா சொல்ல தெரியாது? தெரியுது சார், புரியுது. ஆ. அப்ப 25 டிகிரி முதல்ல பார்க்க மாட்டாரு. அப்ப 10 டிகிரி பாப்பாரு முதல்ல. அது பிறகு 25 டிகிரி பார்க்கணும். அதாவது என்னன்னா இவங்கள பார்க்கதான் வேற வேற கட்டத்துல இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் ஒரே கட்டத்துல நம்மளா கற்பனை பண்ணிக்கணும்யா. கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா சந்திரன் வந்துட்டு 5ல நிக்கான், சூரியன் வந்துட்டு 10ல நிக்கான், குரு வந்துட்டு 25ல நிக்கான் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணும். புரியுதா? ஏன்னா 1, 5, 9 ஒரே திசையை குறிக்கும். எல்லா பேரும் ஒரே கட்டத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப சந்திரன் பிரதானமா சூரியனையும் தொட்டுட்டு அதுக்கடுத்து குருவை போய் தொடுவான். புரியுதா? இப்ப புரியுதா? புரியுது. புரிஞ்சிருச்சா? புரியுது. ரைட். இப்போ அதுக்கு அடுத்தது குருவுக்கு பிரதானமா என்ன கிரகம் இருக்கு சொல்லுங்க. குரு 25 டிகிரில நிக்கான்ல, ஆமா இவனுக்கு பிரதானமா என்ன கிரகம் இருக்கு சொல்லுங்க. சந்திரன். 5, 10 குரு அடுத்து சந்திரன் சார். சார் வியாழன் 25 டிகிரியில இருக்கு, மீதி எல்லாம் கம்மி தானே. ஆமா. 1, 5, 9
12 டிகிரில சனியை பார்ப்பார்ல சார். சனியை ஏயா போய் பார்க்க போறாரு அவரு? அவர் 12 டிகிரில இருக்கார்ல சார். 12 டிகிரில இருந்து அவர் எப்படி பார்ப்பாரு குரு? 1 5 9 தான் நம்ம கணக்கு. 1 5 9 7 தான் கணக்கு. இங்கதான் போட்டேன். ஆ. சரி. அப்ப 1 சந்திரன் 9 தானே பார்ப்பாரு. கணக்கு. அப்ப தொடர்பு கிடையாது. அப்ப சந்திரனை தான் பாக்குமாயா ஃபர்ஸ்ட்? எப்படி பாப்பாரு? தொடர்பு இல்ல 25 இல்ல. 25 இல்ல 1 2 இது வந்து 5ஆ? ஆ, இது 1 இது 5 இது 9. 7 8 9 9ல இருக்கா? ஆமா. கரெக்டா? சரி. ஆ, குரு 25 டிகிரில இருக்காரா? ஆமா. இவர் இங்க கடைசியா வர்றாரா இந்த கட்டத்துல? ஆ, இவங்க எல்லாத்தையும் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டோம்னா குரு தான் 25 டிகிரில நிப்பாரு. இவங்க வேற ஏதாவது கம்மிதான் அப்படின்றப்ப குருவுக்கு பின்னாடி தானே இந்த 2 கிரகமும் இருக்கு. ஆமா. இப்ப குருவால யாரையும் தொட முடியாதுல்ல. தொட முடியாது. சரி 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 இதா சரி. இல்லையா? புரியுது புரியுது புரியுது. சரியா? வச்சு பார்க்கணும். குருவை இங்க வச்சு பார்க்கணும். அதுக்கடுத்து இங்க வச்சு பார்க்கணும். சூரியன் 10ல இருக்காரு, குரு 25ல இருக்கு. அப்ப இந்த சூரியனை தொடுமா தொடாதா அப்படின்னு பார்க்கணும். 7 8 9 இந்த சந்திரனை வந்துட்டு குரு தொடுமா தொடாதா அப்படின்னு வச்சு பார்க்கணும். சந்திரனே 5ல தான் இருக்கேன். அவன் 5ஆம் கிளாஸ், இவன் 25ஆம் கிளாஸ். அப்ப இது ரெண்டு பின்னாடி போயிருது. 25 வயசு. அது ரெண்டு தொடர்பு இவங்க கொள்ள ரெண்டு முடியாது. இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போயிடுறாங்க. அப்படித்தானயா? ஆஹ் முன்னாடி இவருக்கு முன்னாடி குருக்கு முன்னாடி ஆள் இல்ல. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போயிடுறாங்க. முன்னாடி ஆள் இல்ல, பின்னாடிதான் ஆள் இருக்கு. விஷயம் புரியுதா? சரி 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 சரி. அடுத்த உதாரணம் பார்ப்போமா? பாக்கலாம். இந்த உதாரணத்தை அப்படியே மாத்தட்டா நானு. மாத்திருங்க. இதுல வந்து குரு வக்கரம். குரு வந்து இப்ப என்னவா இருக்காரு? வக்கரமா இருக்காரு. வக்கரமா இருக்காரு. இப்ப கணக்கு பண்ணி சொல்லுங்க பாப்போம். குரு பிரதானமா என்னென்ன கட்டது எந்த ஆங்கிள் சுத்துவாரு? ரிவர்ஸ்ல சுத்துவாரு. பின்னாடி சுத்துவாரு. ரிவர்ஸ்ல சுத்துனா யார ஃபர்ஸ்ட் தொடுவாரு? சந்திரன். சந்திரன் 5 5 1 2 3 4 5 சந்திரனை தொடுவாரு. அதுக்கடுத்து 7 ஆமா. 8 9 8 9 சூரியன். இதுல யார முத தொடுவாரு? சந்திரனை தான் தொடுவாரு. 5 டிகிரி சந்திரன், அதனால 5. ஐயா முதல் தொடுறது சனி தானே. சூரியன் 10 டிகிரி சார். சூரியன் 10 டிகிரியா? 10 டிகிரி. 10 டிகிரினா சூரியனை தான் தொடுவாரு. இப்போ என்ன பண்ண போறாரு? குரு வந்து 25 டிகிரில நிக்கிறாரு. இங்க வந்து சந்திரன் என்ன பண்ணாரு? இந்த ராசியில 5 டிகிரில நிக்காரு. இதுக்கு மொத்தம் எத்தனை? 30 டிகிரி. கரெக்டா? 30 டிகிரினா இந்த இது உயரம் ஃபுல்லா 30ன்னு வச்சீங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் நிப்பாரு. கரெக்டா? சரி. புரியுதா? இவர் ரிவர்ஸ்ல போறாரு. இவர் இந்த முனையில இருப்பாரு. இந்த கட்டம் முடிய போகுது. அந்த பாகையில நிப்பாரு. 1 2 3 4 5. அப்போ இந்த 25ல இருந்து இந்த ராசியோட 25 வரைய இவர் செயல்படுவார். கரெக்டா? புரியுதாயா? 5 10 15 20 25 இது 30ன்னு வச்சுக்கிடுவோமே. இப்படிதான் இந்த ஆங்கிள் தான் இருக்கு இந்த ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல சந்திரன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கார். சரியா? குருவை இங்க இருந்து பின்னாடி இந்த கட்டத்துக்கு கொண்டு போனா 25 டிகிரி. 1 2 3 4 5 25 இந்த இடத்துல இருப்பார். இங்க நிக்கிறவரு அவரோட 30 டிகிரி ஆக்சஸ அடுத்த கட்டத்தோட 25 வரைய தொடர்பு வைப்பார். அப்போ சந்திரனையும் தொடர்பு வைப்பாரு. 7 8 9 சூரியனும் இருக்கிறாங்க. அப்ப இதுல ரிவர்ஸ்ல தொடும்போது 25 அடுத்து 24 23 22 21 21 அப்படியே ரிவர்ஸ்ல போனீங்கன்னா சூரியன் 10 சந்திரன் 5. புரியுதா? சரி சரி சரி. யாருக்கு புரியல சொல்லுங்க. யாருக்கே புரியல? எல்லாத்துக்கும் புரியுது. புரியுதா? எனக்கு புரியுது. அப்ப 25 டிகிரில இருக்கனா 23 24 22 இப்படியே வந்து முதல்ல சூரியனை தொட்டு அப்படி சந்திரன் தொடுவாரா? எனக்கு மட்டும் எப்படி இது புரிஞ்சுதுன்னு தெரியல. புரியாம இருந்துச்சுன்னா அநியாரமே போய் வேற ஏதாவது ஒரு வேலையை பார்த்திருப்பேன். எனக்கு மட்டும் எப்படியோ புரிஞ்சு போச்சு. இதுக்கு இங்க பாருங்க, இப்ப நான் முதல்ல கொடுக்குற கணக்க ப்ராப்பரா பாக்குறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சரியா? சரி. நம்ம கணக்கு போட்டு பாக்குறோம்ல, அது கணக்கெல்லாம் போடுறது டேட்டா பொறுத்த போட்டா சாஃப்ட்வேர் வந்துடும். சரியா? வேணும்னா வாங்கிக்கலாம்.
அந்த சாஃப்ட்வேரோட ரேட் மட்டும் 10,000 ரூபா. ஓடு. சரியா சார்? தலையை சுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. நான் சாஃப்ட்வேரே வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு இப்படியே சொல்லி கொடுத்துருங்க, நான் இதை வச்சே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சார் ஒரு டைம் இப்பதான் புரியுது. இப்பதான் 10,000 ரூபாய் கொடுக்குற அளவுக்குலாம் இங்க வழி இல்ல. அப்போ பாத்துக்கோங்க, 10,000 ரூபா சார். ஐயோ 10,000 ரூபா இல்ல, அந்த நேரத்துல நான் வாங்கியிருப்பேன் அத. சரி, இருந்தாலும் இது வந்து எல்லா வீட்டுக்கும் கொண்டு போக முடியாது அப்படின்றதுனால உட்காந்து ப்ராப்பரா அதை சம் பண்ணி எப்படி போகும், எப்படி கொண்டு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சது. சரியா? சரி, சொல்லி கொடுக்கறதுதான் சார் புரியணும். சாஃப்ட்வேர்னா தான் எல்லாரும் பார்த்துருவாங்களே. எல்லாராலையும் பார்க்க முடியாது இத. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவனா இருந்தாதான் இதெல்லாம் தொட்டு பார்க்க முடியும். இல்ல சார்? சரிங்க சார். சரி, ரைட். ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்க. ரிஷபத்துல புதன் போடுங்க. புதனை போட்டேன். அடுத்து வேற எங்கேயாவது சொல்லுங்க. அதுலயே சுக்கிரனை போடுங்க. சுக்கிரன் வந்துட்டு இங்கதானே வருவேன் அவன். அவன் வேண்டாம், சுக்கிரனும் சூரியனும் வேண்டாம், வேற நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. எதையாவது சொல்லுங்கய்யா. சரி, தனுசுல சுக்கிரனை போடுங்க. கடகத்துல போட்டீங்களா? சரி. சரியா? ராகு வேண்டாம். செவ்வாயை போடுங்க. யாரியா? முப்பது 17. இது வந்து 17. ஓகேவா? ஓகேவா? 17 பார்க்கலாமா இப்ப கணக்க? பார்க்கலாம். ரைட். இப்போ புதன் கூட என்னென்ன கிரகம்லாம் இணைஞ்சிருக்கு? இணைவு இல்ல. ம்? புதன் மட்டும் தான் இருக்காரு. புதன் இங்க இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 5 செவ்வாய். சொல்லுங்க, நல்லா பாருங்க. புதன் செவ்வாய். புதன் ரிஷபத்துல இருக்கிறாரு, கரெக்டா? ம். அதுக்கு பக்கத்துல ஏதாவது கிரகம் இருக்கா? இல்ல. இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா அந்த கிரகம் நின்ன டிகிரியில இருந்து அதுக்கு அடுத்த ராசியில அந்த டிகிரி வரைய ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பார்த்துக்கிடணும். சரியா? இந்த 30 டிகிரி அப்படின்றது என்ன அளவு அப்படின்னா ஒரு ராசி கட்டத்தோட அளவு தான். சரியா? இதுக்கு இடையில இருக்க கோடுகள் பழைய கோடுகள். இது வந்து சுவர் கிடையாது. அவன் பாலு கோட்டத்தர 3 பேர் இருக்க. அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். சாந்தால போன் பண்ண சொல்லுங்க. இல்ல சாந்தால போன் பண்ண சொல்லுங்க. இது 10:30 ஆயிரும் முடிய. சாந்தாட்ட சொல்லுங்க போட்டு கொடுப்பேன். உடம்பு முடியல. ஓகே. சொல்லுங்க. புதன் 16 டிகிரியில நிக்கிறாருன்னா ரிஷபத்துல இருக்காரு. இந்த இடையில இருக்கக்கூடிய கோடுகள்லாம் மாய கோடுகள். சரியா? அது உண்மையான கோடுகள் கிடையாது. வான்வெளியில எல்லா ராசியும் தனிப்பட்ட முறையில தான் புரிஞ்சுதான் கிடக்கும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு பிளைன் கிரவுண்ட் இருக்கு, அதுல செவர எழுப்பாம தான் இருக்கும். சரியா? நம்மளோட புரிதலுக்காக தான் இங்க இடையில வந்துட்டு கோடெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். மற்றபடி கிரகங்கள்
இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். இங்க வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். சூரியன் வந்துட்டு 25 டிகிரில நிக்கிறாரு. இங்க வந்து சந்திரன் வந்துட்டு ஒரு 5 டிகிரில நிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப இந்த ரெண்டு கிரகமும் தொடர்புல இருக்கா இல்லையா? ஒரு கிரகம் அது நின்ன டிகிரில இருந்து அதுக்கு அடுத்து 30 பாகை வரைய கண்ட்ரோல் பண்ணும். ஆமா. சரியா? இந்த சூரியன் அப்படின்ற கிரகம் 25 டிகிரில இருக்கு. அப்போ இந்த ராசியோட 25வது டிகிரி வரை அதோட கண்ட்ரோல் இருக்கும். புரியுதா? அதோட ஆளுமையும் வந்துட்டு வரும். அதாவது ஒளி அந்த 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 கதிர்வீச்சு வந்துட்டு அவ்வளவு தூரத்துக்கு போகும். புரியுதாமா? புரியுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். இப்ப இங்க புதன் நிக்கக்கூடிய இடத்துல இருந்து அதுக்கு அடுத்து 16 டிகிரி வரைய எங்கேயும் யாரும் இல்லை. அதுக்கடுத்து புதன் இதே புதனை இங்க கொண்டு வரணும். கரெக்டா? ஆமா. இங்க கொண்டு வந்தா இந்த புதன் இந்த செவ்வாயை தொடுவாரா மாட்டாரா? புதன் 16 டிகிரில நிக்காரு. கண்டிப்பா தொடுவாரு. தொடுவார். எப்படி தொடுவாரு? இவர் 16. இங்க பாருங்க, புதன் 16. சரியா? நீங்க சொன்னது ரைட்டா இருந்தாலும் எப்படி சொன்னீங்கன்னு சொல்லி சொல்லிருங்க. செவ்வாய் 15 டிகிரில நிக்காங்க. புதன் எப்படி செவ்வாயை தொடுவாரு? 15 25 சார் கண்ணியில 14 வரைக்கும் முடியுது. அதுக்கு அடுத்த கட்டம் தான் 15 ஆரம்பிக்குது. 15 ஸ்டார்டிங்ல இருந்து துலாம் 15 வரைக்கும் புதன் தொடர்புல இருக்கு. பாருங்க, இது 1வது கட்டம், இது 5வது கட்டம். புதனை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றீங்கன்னா 16. புதன் வந்து 16 டிகிரில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது இங்க ஒரு 14 முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு 16 வரை அதோட ஆளுமையை வச்சிருப்பாரு. இங்க 16ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு 16 வரைய. புரியுதா? சொல்லுங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. செவ்வாய் 15 டிகிரில இருக்கு. கரெக்டா? இந்த ராசியில 1 இது 5. இந்த புதன் 16 டிகிரில நிக்கிறார். அப்ப இதை எப்படி தொடுவாரா மாட்டாரா? தெரியாதா? தொடுவாரா மாட்டாரா தெரியாதா உங்களுக்கு? 3 ஆப்ஷன். தொடுவாரு. எப்படி தொடுவாரு? சார் 5 நீங்க தான் சொன்னீங்க. 5 1 5 9 யாரும் சொல்லியிருக்கீங்க. அப்போ 5 தொடத்தானே செய்வாரு. அந்த டிகிரி பாய்ஸ் தொட மாட்டாரோ? ஏயா பாருங்க, புதன் 16 டிகிரில நிக்கார். 16 வயசு. செவ்வாய்க்கு 15 வயசு. வயசு திரும்புமா? திரும்பாது. வேற எப்படி வந்துட்டு இவர் போய் அவரை போய் தொடுவாரு? சரியா? அடுத்தது வேற யாருக்காவது ஏதாவது வேற ஐடியா ஏதாவது இருக்கா பதில் சொல்றதுக்கு? அப்ப தொட மாட்டார்ல? தொட மாட்டாரு. சரியா? புரியுதா? அவருக்கு வயசு கூட இவருக்கு வயசு கம்மி. தொட மாட்டாரு. ஆனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு டிகிரி வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இணைப்பா எடுத்துக்கலாம். செவ்வாய் 15 டிகிரில இருக்கு, புதன் 16 டிகிரில இருக்கு. கரெக்டா? செவ்வாயோட புதன் 1 டிகிரி கூட தான் இருந்தாலும் இந்த செவ்வாயை வந்து இந்த புதனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இணைவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1 டிகிரி வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 கிரகத்தையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்றாங்க. புரியுதா? பின்னாடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். முன்னாடி தான் சேர்த்துக்கலாமா? இப்ப உதாரணமா சொல்லணும்னா, இந்த உங்களுக்கு அடுத்த வருஷமே உங்களுக்கு தம்பி இருந்தா அவன் வந்து உங்களை அண்ணன் கூட மாட்டான் தெரியுமா? ஆமா, கூட மாட்டான். என்னடா அப்படின்னு சொல்லிதான் பேசுவான். புரியுதா? மரியாதை கொடுக்க மாட்டான். ஒருவேளை உங்களையும் வந்துட்டு ஃபெயில் ஆக்கி இல்ல லேட்டா ஸ்கூல்ல சேர்த்து ஒண்ணு போல படிக்க வைப்பாங்க பேரண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா இதெல்லாம்? ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே படிச்சிருக்கேன். அப்போ 1 டிகிரி வித்தியாசத்துல இருந்தா அந்த கிரகத்தை எடுத்துக்கலாம். கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது இப்ப இந்த புதனை வச்சு கேட்டேன். இப்போ சனியை வச்சு சொல்லுங்க. சனி பிரதானமா என்னென்ன கிரகத்தை தொடுவார் அப்படின்னு சொல்லுங்க. சனி எத்தனை டிகிரில இருக்கார்? 17. 17ல இருந்து எங்க அக்சஸ் பண்ணுவார் சொல்லுங்க. 17ல இருந்து 16 அக்சஸ் பண்ணுவாரு. அடுத்தாப்புல 30 அக்சஸ் பண்ணுவாரு. இது 2 மணி நேரமா வந்து இந்த கணிதம் பார்த்தவங்க எல்லாம் கிறங்கி கிருகிருத்து போய் கிடக்கீங்க.
2 மணி நேரம் தான் தாங்குது வண்டி, அதுக்கு மேல தாங்க மாட்டேங்குது. இது வந்து 1 டிகிரி வித்தியாசம் தானே இருக்கு பின்னாடி. எது? புதன் எங்கேயா இருக்காரு? புதன் ரிஷபத்துல இருக்கிறாரு. இவர் எங்க இருக்காரு? மீனத்துல இருக்கிறாரு. 17 டிகிரி. 1 5 9 ஃபர்ஸ்ட் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கயா. 4 இதுதே 1, இதுதே 5, இதுதே 7, இதே 9. செவ்வாய் செவ்வாய் ஆள் மட்டும் இல்ல, ஆனாலும் ஆள் இல்ல. 15 தான் எந்த இருக்கு. கிரகத்தையுமே தொடாது. தொடர் கூடாது. 17 இருக்கு. இந்த இதுல 17 இருந்து அடுத்த கட்டம் 17 வரை தான் இதோட ஆளுமையா இருக்கும். முடிஞ்சு போச்சு. 5 இங்க 17 இருந்து இந்த கட்டம் 17 வரை தான் ஆளுமை இருக்கும். கேது 30 டிகிரில நிக்கான். ஒண்ணும் கிடையாது. இங்க 17, செவ்வாய் 15ல நிக்கான். 1 டிகிரி தான் உங்களை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட சொல்லி சொன்னேன். நீங்க அப்ப ஆமா இதை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அப்ப சனி செவ்வாய் தொடர்பு கிடையாது. கிடையாது. சரியா? முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ இங்க 9 இங்கேயும் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்ற கிடையாது. சனி எந்த கிரகத்தையுமே தொடல அப்படின்னா புரியுதா? புரியுதா புரியலையா? புரிஞ்சு போச்சு. வெரி குட். புரிஞ்சிருச்சு. வெரி குட். அடுத்த உதாரணம் பார்ப்போமா? செவ்வாய். பார்க்கலாம். செவ்வாயோட பிரதானமா என்னென்ன கிரகம்லாம் சேர்ந்துருக்கு சொல்லுங்க. சொல்லு சாமி. 2 3 4 5 6 செவ்வாயோட புதன் புதன் வந்து 9ல வருது. வெரி குட். அடுத்து சனி 17 வெரி குட். அவ்வளவுதான். அழகா சொல்லிட்டீங்க. இவ்வளவு நேரம் நான் பட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே சந்தோஷம் ஆயிப்போம். செவ்வாய் வந்து 15 டிகிரில இருக்கான். 15 நிக்கி செவ்வாய். அதுக்கடுத்து இங்க கிரகம் இல்ல. இல்ல. அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு? 7ல சனி உட்காந்து 7ல சனி இருக்கு. புதன். புதன் 16, சனி 17. அப்போ 17. புதனத்தை தொடுவாரு. 2வது ஆமா சனிய. கரெக்டா? சனிதான். ஆமா 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 கரெக்ட். கான்செப்ட் இதே கான்செப்ட். இந்த கான்செப்ட கரெக்டா கேட்ச் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு இது தில்லுமுள்ளு பண்ணுவோம். 3 ஆமா. 30 3 ஆக்கி விட்டேன். சரி. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். கேது 3 ராகு 3. ஆமா. 3 3 ரிவர்ஸ்ல போனோம். செவ்வாய்க்கு சொல்லுங்க. செவ்வாய்க்கு செவ்வாய்க்கா சொல்லுமா? செவ்வாய்க்கு சொல்லுங்க. 2 பேருமே 3 டிகிரி இருந்தா எப்படி? ஏன் சார் அவங்க 2 பேரும் 3 டிகிரில நிக்காங்க? ஒருத்தவனை 3ல நிக்க சொல்லுங்க, இன்னொருத்தவனை 5ல நிக்க சொல்லுங்க. அப்பதான் நாங்க பலன் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். ராகு கேது 2 பேரும் ஒரே டிகிரில தான் இருப்பாங்க. சரி சரி. சரி வாங்க அடுத்து செவ்வாய்க்கு. 5ஆம் இடத்துல ஒண்ணும் இல்ல. 5ஆம் இடத்துல ஒண்ணு. 5ஆம் இடத்துல ராகு. ராகு உண்டு சார். ரைட். செந்தில் சார் வெரி குட். அடுத்து 7ஆம் இடத்துல சனி உண்டு. 9ஆம் இடத்துல புதன் உண்டு. ரைட் வெரி குட். கரெக்டா ஒண்ணு போல இணைச்சு சொல்லுங்க. செவ்வாய் அடுத்து ராகு. ராகு அடுத்து புதன். புதனுக்கு அடுத்து சனி. செவ்வாய் அடுத்து ராகு. ராகு அடுத்து புதன். புதன் அடுத்து சனி. கரெக்டா? கரெக்ட் சார். செவ்வாய் 15 டிகிரில நிக்கானா? அவன் என்ன பண்ணுவான்? இவன் வீட்டுல இருந்து அவன் நிக்கிற இடத்துல இருந்து 15 டிகிரி 30 டிகிரி கண்ட்ரோல் பண்ணுவான். கரெக்டா? அவன் 15ல நிக்க அடுத்த ராசியில 15 வரைய கண்ட்ரோல் பண்ணுவான். கரெக்டா? சரி. எந்த கிரகமும் இல்ல. ரைட். அதுக்கடுத்து என்ன பண்ணுவான்? 1ல இருந்து 5க்கு வருவான். 5க்கு வந்துட்டானா என்ன பண்ணுவான்? இங்க எத்தனைல நிப்பான்? கரெக்டா மிடில்ல நிப்பான். செவ்வாய் 15ல. செவ்வாய் மிடில்ல நிப்பான். இங்க நின்னவன் அதுக்கு அடுத்த ராசியோட 15 வரைய கண்ட்ரோல் கொண்டு வருவான். 5 அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? அப்படி வந்தான்னா ராகு நிக்கிறது 3. அப்ப இடையில மாட்டிக்கிடும் அந்த ராகு. செவ்வாய் கண்ட்ரோல்ல 5வது பாவத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிடும் 5ல. அதுக்கடுத்து செவ்வாய் 15ல இருந்து இங்க சனி 17ல நிக்கான். 2 டிகிரி வித்தியாசம். இங்க 16 அப்படின்றப்ப புதனை முடிச்சுட்டு சனிக்கிட்ட போவான். அப்ப அதுக்கு முன்னாடியே ராகு வந்து இடையில சொருகிடுறியான். வித்தியாசம் புரியுதா? புரியுதாமா? இதுக்கு நான் இன்னும் 2 3 உதாரணம் சொல்றேன். நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். சரியா?
அப்போ ஒரு கிரகம் அது நின்ன இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் முதல் 30 டிகிரி அக்சஸ் பண்ணணும். இப்போ உதாரணமா இதே கணக்கு நம்ம வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப புதுசா ஒண்ணு பார்ப்போம். இங்க சந்திரன் நிக்காரு. எத்தனை டிகிரினா 1 டிகிரில நிக்காரு. ஓகேவா? சரி. சந்திரன் நிக்கிறாரு, 1 டிகிரில நிக்காரு. இப்போ கிரகத்தை இணைச்சு சொல்லுங்க, என்னென்ன கிரகம் வரும்னு சொல்லுங்க. சார் செவ்வாய் கிடையாது சந்திரன். செவ்வாய் பிளஸ் சந்திரன். அடுத்து ராகு, அடுத்து புதன், புதன், சனி. முதல் அந்த கிரகம் நிக்குது, நின்ன இடத்துல இருந்து அது 15 டிகிரியை கண்ட்ரோல் பண்ணோம். சாரி, அது நின்ன இடத்துல இருந்து 30 டிகிரியை கண்ட்ரோல் பண்ணோம். அதுல சந்திரன் ஃபர்ஸ்ட் மாட்டிடுறான். சரியா? இந்த ராசி கட்டத்தோட முதல் பாகையில மாட்டிடுறான். அதுக்கு அடுத்தது இதே செவ்வாய் 1 2 3 4 5 இந்த 15ல இருந்து அதுக்கு அடுத்த 15 வரை கண்ட்ரோல் பண்றான். இந்த ராகு 3ல நிக்கான். 3ல நின்னதுனால ஃபர்ஸ்ட் சந்திரனை முடிச்சுட்டு ராகு கிட்ட வர்றான். ராகு முடிச்சு புதன் கிட்ட போறான். புதன் முடிச்சோடனே சனி கிட்ட போறான். வித்தியாசம் தெரியுதா? புரியுது. கிரகத்தை அடுக்க தெரியுதா? அடுக்க தெரியுதா? இப்போ கேதுவை வச்சு என்ன சொல்லுங்க. கேதுவை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. கேதுவோட என்ன கிரகம் இணையுது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ராகு மட்டும் தான் சார். எப்பவுமே ராகு கேதுக்களை கையில எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ராகு எடுத்தீங்கன்னா எய்தாப்ல இருக்கிற கேது எடுக்கக்கூடாது. கேது எடுத்தீங்கன்னா எய்தாப்ல இருக்கிற ராகு எடுக்கக்கூடாது. சரியா? யாருக்கும் தெரியலையா? நான் சொல்லி தரட்டா? சொல்லித்தாங்க. சரி, இங்க கேது 3 டிகிரில நிக்கான். இந்த முனையில நிக்கான். கரெக்டா? ஆமா. மொத்தமும் சேர்ந்தா 30 இந்த முனையில நிக்கான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. ஓகேவா? சிம்ம ராசியோட ஆரம்ப புள்ளி கிட்ட நிக்கான். நின்னவன் முதல் என்ன பண்ணுவான்? இப்ப நின்ற வீட்டுல இருந்து இதுதான் 1வது வீடு அவனுக்கு. இங்க இருந்து இங்க இந்த 3 வரைய 1. ஏதாவது கிரகம் இருக்கா அதுல? இல்ல. அப்போ 1 2 3 4 5 5வது வீடு. கேது நின்ற வீட்டுல இருந்து இது 5வது வீடு. அதோட டிகிரி 3. இப்போ 3னா இந்த 3ல இருந்து இந்த 3 வரைய கண்ட்ரோல் பண்ணுவார்ல. ஒரு 5க்குள்ள 5ஆம் வீதுக்குள்ள வருது. அப்ப சனியோட கேது இணைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? புரியுதா இப்போ? சரி, ராகுவோட ரிவர்ஸ்ல போன அப்படித்தானயா? ரிவர்ஸ்ல போய் பார்க்கணும். 1 2 3 4 5 ராகுவோட இணைவு சொல்லுங்க. ராகுவோட சந்திரன் வரும். சந்திரன் பின்னாடி போயிருது இல்ல. 2 3ல நிக்கி ராகு. ஏங்க நல்லா பார்த்து சொல்லுங்க சார். மகேந்திரன் சார், வெரி குட் சார். 3 டிகிரி தான். ஏங்க 3 டிகிரில நிக்கான். இங்க நிக்கான் 1 2 3 4 5. அப்ப இந்த ராகு இங்க வர்றான் 5வது வீட்டுக்கு. ராகு 3 டிகிரில நிக்கான். அவன் பின்னாடி இப்படிதான் போவான். அப்ப முதல் சந்திரன். சரியா? இந்த 3ல இருந்து இந்த 3 வரைய கண்ட்ரோல் பண்ணுவான். கரெக்டா? சந்திரனே அக்சஸ் பண்ணுவான், செவ்வாயே அக்சஸ் பண்ணுவான். பார்வையால 7 8 9. அப்ப 9னா இந்த 3ல இருந்து இந்த 3ஐ அக்சஸ் பண்ணுவான். 9வது பாயிண்ட். சரியா? உங்க எல்லா விதிக்கும் கட்டத்தை எண்ணிடுவீங்க. 1வது கட்டம், 7வது கட்டம், 8வது கட்டம், 9வது கட்டம்.
9வது கட்டத்துல எந்த புள்ளியில அந்த ராகு வச்சிருக்கீங்க, 3ல வச்சிருக்கீங்க. இப்போ அது நின்ன இடத்துல இருந்து 30 டிகிரியை கண்ட்ரோல் பண்ணும். அது பின்னோக்கி கண்ட்ரோல் பண்ணுது ராகுவாங்க. வேற நேர்கதி கிரகங்களா இருந்தா அது அப்படியே நேர்கதியிலேயே வந்து 30 டிகிரியை கண்ட்ரோல் பண்ணும். சரியா? 30 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகத்தோட தொடர்புல இருக்கும். புரியுதா? புரியுது சார், புரியுது. எங்க இந்த ராகுவுக்கு என்னென்ன கிரகம் இணைஞ்சதுன்னு யாராவது வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். சந்திரன் இணைஞ்சிருக்கு, சந்திரன் அடுத்து புதன் இணைஞ்சிருக்கு. புதன் போய் எல்லாரும் தூங்குவோமா? செவ்வாய், கிளாஸ் போதுமா? ஏழு, கனகராஜ் இன்னும் பேசவே இல்ல. ஏதாவது கனெக்ஷன் தெரியுதா? தெரியுது சார். புரியுதா? பேசவே மாட்டேங்கிறீங்களா? இப்படி நல்லா படிச்ச பிள்ளைங்க, ராகு நல்ல சந்திரன். விவரமான பிள்ளைங்க, எல்லா விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க வாயவே திறக்க மாட்டேங்க. அமைதியா நீ வாட்டுல கத்து, நாங்க வாட்டுல கேட்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு உட்காந்துருக்கீங்க. சந்தன பாண்டியன் சாருக்கு உடம்பு முடியல, இல்லைன்னா நான் அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பூனே சார் அமைதியா இருக்கிறீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? போனை வச்சுட்டு எங்கிட்ட போயிட்டாரு, நானும் அட்டன் பண்ணிட்டேன் சார் கிளாஸுக்கு அப்படின்னு. புரியுதா? சரி, ராகுவோட இணைச்சு வச்சு சொல்லுங்க. ராகு எந்த கிரகத்தை தொடராரு ஃபர்ஸ்ட்? சந்திரனா. சந்திரன். அடுத்து செவ்வாய், வெரி குட். அடுத்து அதுக்கு அடுத்து புதன். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? புரியுதா? புரியுது. இப்ப நான் உதாரண ஜாதகம் நிறைய கொடுப்பேன். என்னென்ன கிரகம் யார் கூட சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்றோம். இல்ல நாளைக்கு சம் போட்டு வந்துடுறீங்களா? ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிடுறீங்களா? என்ன சாமி பேச மாட்டேங்க? சொல்லுவா சார், போட்டுருவோம். இது பிராக்டிஸ் பண்ணாதான் ஏன் வரும். சொல்லுங்க, போட்டோம். நம்ம வந்துட்டு குழந்தை எப்படி, உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்? ஆம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளையா, எத்தனை குழந்தைங்க பிறக்கும், இவங்க அம்மா எப்படி, இவங்க அப்பா எப்படி, இவங்க கேரக்டர் எப்படி, எல்லாத்தையுமே இதை வச்சுதான் ஃபில்டர் பண்ண முடியும். இதுல பலன் பார்க்கறது ரொம்ப ஈஸி. ஆனா கிரகத்தை ஒண்ணு போல அடைக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். புரியுதா? இப்ப ஏற்கனவே உங்களுக்கு பராசகர் ஓரளவுக்கு தெரியும். இந்த நாடியையும் கொஞ்சம் நல்லா மண்டைக்குள்ள ஏற்றி வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கணக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன பண்ணுவோம்? ஹோம்ஒர்க் பண்ணுமா இல்ல நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்ம இதுக்குள்ள போயிருமா? கொடுங்க, போட்டு பார்ப்போம். போட்டு பாத்தீங்களா? சரி, எனக்காக போட வேண்டாம், உங்களுக்காக போடுங்க. அதேதான், எங்களுக்காகத்தான், நாங்க புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். சரியா? உங்களுக்காக போடுங்க. சரி, ரைட். ஒரு ராசி கொடுத்து வச்சுக்கோங்க. போட அவ்வளவுதான், செத்துருச்சு. மறுபடியும் தண்ணி கொடுத்து வைக்கணும். ஓடிச்சு இருக்கா? ஒரே வெள்ளை ஆயிடுச்சு பாருங்க. சாக்பீஸ் எழுதி எழுதி அதே இதாயிடுச்சு. சரி, மறுபடியும் சொல்றேன், போட்டுக்கோங்க. மீனத்துல சுக்கிரன். எழுதி போட்டுருங்க. போட்டுறவா? சுக்கிரன் 24 டிகிரி, கேது 23 டிகிரி, அதுக்கடுத்து ராகு 23 டிகிரி, புதன் வக்கரமா? ஆமா.
குரு வக்ரம் எத்தனை டிகிரி? இல்லைங்க, குரு 190. குரு 19 டிகிரி. அப்படி சொல்லுங்க, கரெக்டா போட்டுருங்க அத. குரு 19 டிகிரி. சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா எழுதி போட்டதுல? இதுல என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, சூரியன், அதுக்கடுத்து சந்திரன், அதுக்கடுத்தது இப்படியே 9 கிரகத்தையும் போட்டு 9 கிரகமும் எந்த கிரகத்தோட தொடர்புல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா? சனி 27. ஆமா, 29. 29. சார் புதன் 27 சார். புதன் 29 சார். சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வக்ரம். ஆமா, வக்ரம். சரி, இந்த கிரகத்தை அப்படியே வந்துட்டு நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல, அதாவது அடைவு பண்ணுங்க. சூரியன்னா யாரு? தந்தை தானே. ஆமா, தந்தையோட என்னென்ன கிரகங்கள்லாம் தொடர்புல இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது சந்திரனா யாரு? சந்திரன்னா அம்மா. அம்மா. அம்மாவோட என்னென்ன கிரகங்கள்லாம் தொடர்புல இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது சுக்கிரன்னா யாரு? மனைவி. மனைவியோட என்னென்ன கிரகங்கள்லாம் வந்துட்டு சேர்ந்து இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது புதன்னா யாரு? புதன்னா கடைசி சகோதரன் எடுக்கலாம்ல. கடைசி சகோதரன் தாய் மாமன். தாய் மாமா. புதன்னா உங்க ஃப்ரெண்டு. புதன்னா உங்களோட படிப்பு. சரியா? சரி, புதன்னா உங்க படிப்பு. அப்ப அந்த படிப்புக்கு உண்டான கிரகம் எந்தெந்த கிரகத்தோட தொடர்புல இருக்கு, இவர் படிப்பாரா மாட்டாரா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணதான் அது. சரியா? புரியுதா? புரியுது. அப்போ இப்படியே 9 நவகிரகங்களையும் போட்டு 9 கிரகமும் என்னென்ன கிரகத்தோட தொடர்புல இருக்குன்னு கரெக்டா எழுதணும். ஓகேவா? சரிங்க சார். சரி, எழுதுங்க. எழுதிட்டு நாளைக்கு கிளாஸுக்கு வந்துருங்க கரெக்டா. நாளைக்கு 7 மணிக்கு தானே? நாளைக்கு 7 மணிக்கு உங்ககிட்ட கத்துவேன், 9 மணிக்கு இவங்க கிட்ட கத்துவேன். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்யா. வணக்கம்யா. ஐயா இன்னைக்கு ஆபீஸ்லயே கிளைண்ட்ஸ் இருக்கிறது டைம் ஆயிருச்சு, அதனால நான் வீடியோ எதுவும் போட முடியல. நான் ஃபுல்லா கேட்டுட்டே தான் இருந்தேன், ஆடியோ மட்டும் கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு உங்க த்ரோட் இன்ஃபெக்ட் ஆன மாதிரி இருந்ததா? த்ரோட் இன்ஃபெக்ட் தான், த்ரோட் இன்ஃபெக்ட்